ஏய் ரோஸ் நான்சி, அதான் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்கல்லப்பா, பேசாம ஜாலியா எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? எங்க அம்மா என்ன வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பண்டி, அதனால இங்கேயே விளையாடலாமே. ஹே गाइस, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நான் சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பட்டர்ஃப்ளை டாய் வந்து ரொம்ப ஸ்பெஷல், இங்க கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா? அப்படி என்ன அந்த பட்டர்ஃப்ளைல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கு? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பண்டி அண்ணா, நானும் போய் என்னோட டைனோசர் எடுத்துட்டு வரேனா. இங்க பாத்தியா பண்டி, இதுதான் நான் சொன்ன அந்த பட்டர்ஃப்ளை. ஏய் ரோஸ், என்னது இதுப்பா? நீ ஏதோ குட்டியா ஏதோ கொண்டு வருவேன்னு பார்த்தா இது பயங்கரமா இருக்கு. இதோட விங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையாவே பறக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இந்த பட்டர்ஃப்ளை என்னமோ டிஃபரெண்டா இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. கரெக்ட்டா சொன்ன நான்சி, இந்த பட்டர்ஃப்ளை நீங்க நினைக்கிற மாதிரி பறக்காது. பட் நான் இப்ப இத ஆன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு இத பத்தி ஃபுல்லா தெரியும். அக்கா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, பட்டர்ஃப்ளை பாட்டு பாடும் அப்படிதானே? பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, பாட்டு கூட பாடுது, என்ன துரத்துது. ஏய் ரோஸ், அத ஆஃப் பண்ணு, நான் எங்க போனாலும் அது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு ரோஸ். கம் ஆன் நான்சி, நம்ம அத பார்த்து பயப்பட தேவை கிடையாது. நீ அப்படிதான் சொல்ற, நீங்க இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கீங்க, அது இங்கேயே சுத்திட்டு இருக்கு பாரு, உங்க யாரு பக்கமும் வரல. இந்த ரோட் கொஞ்சம் அன்னிவனா இருக்கு இல்லையா, அதனாலதான் ஒரே இடத்துல சுத்துது. நம்ம வேற இடத்துல மாத்தி விட்டோம்னா சுத்தும். அது மட்டும் இல்ல, இது ஸ்ட்ரைட்டா ரொம்ப தூரம் போகும் தெரியுமா? ஏய், என்னது இது? ரோஸ் பட்டர்ஃப்ளை மேலேயே படுத்துட்டா. என்ன ரோஸ் இது, பட்டர்ஃப்ளை மேலேயே படுத்துட்டா? அது உன்னையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அதுதான் இந்த பட்டர்ஃப்ளையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் இந்த பட்டர்ஃப்ளை மேலேயே படுத்துக்குவேன். கொஞ்ச நேரத்துல அப்படியே நல்லா தூங்கிடலாம். ஐயோ ரோஸ், நீ பாட்டுக்கு அசந்தா அது மேல படுத்து தூங்கிட்டினா அது பாட்டுக்கு உன்னை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட போகுது ரோஸ். யாருக்குமே தெரியாது, அப்புறம் நீ தொலைஞ்சு போயிருவ. போ, காட்டுக்குள்ளேயே வாழ வேண்டியதுதான். பண்டியண்ணா, இந்த மாதிரி ஒரு கதை கூட பார்த்திருக்கோம்ல, புலி வந்து ஏதோ ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு போயிருவோம்லனா, அந்த மாதிரி பாருங்க, ஒரு நாள் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ரோஸ் அக்காவை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போகத்தான் போகுது. ஹே गाइस, யாராவது இப்ப பட்டர்ஃப்ளை ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லையா? என்ன ரொம்ப எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து யார் இந்த பட்டர்ஃப்ளை மேல போகணும்? என்கிட்ட கூட, நான் இதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஓட்டி பாக்குறேன். வெளியில எல்லாம் விட்டோம்னா வேகமா போனாலும் போயிரும். பரவாயில்லையே, ரோஸ் சொன்ன மாதிரி நம்மளால நடக்க முடியலன்னா பேசாம இந்த பட்டர்ஃப்ளை மேல ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு. அதுவும் ஜாலியா படுத்துட்டே போலாம் போல இருக்கு. சூப்பரா தான் இருக்குது, விங்ஸ் வேற நல்லா பறக்குதே. ஆஹா ரோசக்கா, உங்களை என்னமோ நினைச்சேன்க்கா, ஆனா சூப்பரான டாயா தான் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுல அப்படியே படுத்துனோம்னா அம்மா தாளாட்டுற மாதிரி இருக்குக்கா. எனக்கே நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஒரு நாள் இந்த பட்டர்ஃப்ளை ஒரு வாரத்துக்கு மட்டும் கொடுங்க, நான் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றேன், சரியா? டே சிண்டோ, ஒரு வாரத்துக்கு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ பட்டர்ஃப்ளையை முடிச்சிடுவ. ஏய் ரோஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டர்ஃப்ளைல எங்கேயாவது போயிட்டு வரலாமா ரோஸ்? இந்த பட்டர்ஃப்ளைல இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு गाइस. அத காமிக்கிறதுக்குள்ளே நீங்க எல்லாரும் இது மேல ஏறி படுத்துட்டு இருக்கீங்க. ஓ மை காட், நான்சி சொன்ன மாதிரி அது எங்க போனாலும் என் பின்னாடியே துரத்திட்டே வர்ற மாதிரி இருக்கே. டே சிண்டோ, நீயும் உங்க அண்ணனும் பண்டியுமே இது மேல ரொம்ப நேரமா ஏறி உட்கார்ந்து சுத்திட்டே இருக்கீங்க. நான்லாம் ஏற வேண்டாமா? ஏ ரோஸ், அவங்க கிட்ட கேளு ரோஸ், நானும் ஏறணும்ல. கம் ஆன் गाइस, 1 ஹாரா அந்த பட்டர்ஃப்ளை மேலேயே சுத்திட்டு இருக்கேன். நான்சிக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஏ சூப்பரா இருக்குப்பா. இந்த பட்டர்ஃப்ளை மேல படுத்தா காத்தெல்லாம் வரும்னு சொல்லவே இல்லையே. எங்க வீட்ல அடிக்கடி பவர் கட் டவுன் ஆகுதுப்பா. உங்க வீட்ல தான் யூபிஎஸ் எல்லாம் இருக்குல்ல, எங்க வீட்ல யூபிஎஸ் இல்ல. இத கொடுத்தீனா எனக்கு தூங்குறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ப்ளீஸ் ரோஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பட்டர்ஃப்ளை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ரோஸ். ஓகே நான்சி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், இதுக்கு மேல வேற யாரும் கேட்க கூடாது. பண்டி அண்ட் சிண்டு, நீங்க மட்டும் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அது என்னக்கா, நான்சி அக்காக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? நோ गाइस, நான் உங்களுக்கு மட்டும் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நீங்க ஏதாவது பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை வர்க் ஆகாம பண்ணிடுவீங்க. ஓகே நான்சி, நம்ம எல்லாரும் வேற ஏதாவது வச்சு விளையாடலாமா? பட்டர்ஃப்ளை விட்டு கீழே இறங்கிடு. எனக்கு இதை விட்டு இறங்கறக்கே மனசு இல்ல ரோஸ். ரோசக்கா, இந்த பட்டர்ஃப்ளைக்கே இவ்வளவு சொல்றீங்கல்ல, டைனோசர் ஒன்று நாங்க வச்சிருக்கோம், இருங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் ஜம்போ டைனோசர் ஃபேஸ். இதை யாரு ஓபன் பண்ண போறீங்க? அதை ஓபன் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? ஏய், என்ன சிண்டு இது? ஓ மை காட், என்னது இது? டைனோசர் வாய் ஓபன் ஆகுது. இது பார்க்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. உள்ள என்னமோ நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதுதான்க்கா இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்க பாருங்க, இது வாயை திறக்கிறத பார்த்தா அப்படியே டைனோசரே வாயை திறக்கிற மாதிரி இல்ல, உள்ள நிறைய குட்டி டைனோசர் இருக்குக்கா. ஜுராசிக் பார்க் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வர்ற மாதிரி உள்ள எல்லா வெரைட்டி டைனோசரும் இருக்கு. இருங்க, அதை ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கிறேன். டே சிண்டு, எங்கிட்ட குடுறா. இங்க பாருங்க, இதை இப்படிதான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இதை வச்சு யார வேணாலும் பிடிக்கலாம் தெரியுமா?
ஐயோ எனக்கு டைனோசர்னாலே பயம். இவன் பெரிய டைனோசர் ஒன்று, அதுக்குள்ள அதோட வாய்க்குள்ள நிறைய குட்டி குட்டி டைனோசர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஆமா, இது எல்லாமே அந்த ஜுராசிக் பார்க் மூவில பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஐயோ, இதுதானே அந்த இருக்கிறதுலே வச்சு பெரிய டைனோசர். நான்சி அக்கா, அது மட்டும் இல்ல, ஜுராசிக் பார்க் படத்துல இன்னும் நிறைய பச்சை கலர்ல டைனோசர் இருக்கும் தெரியுமா? அது எல்லாமே இருக்குக்கா. இருங்க, ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இதுவும் ஒரு பச்சை கலர் டைனோசர் தான், தெரியுதா? தெரியுதுடா சிண்டு. சீக்கிரம் அதை வச்சுட்டு இன்னும் உள்ள வேற என்னென்ன இருக்குன்னு காமி. இருங்கக்கா, ஏங்கா பொம்மையை பார்த்தெல்லாம் பயப்படுறீங்க? இதுவும் பாத்தீங்களா, இதுவும் ஒரு பச்சை கலர் டைனோசர் தான். ஒரு சின்ன பையனை வந்து கிச்சனுக்குள்ள துரத்தும் இல்ல, அந்த டைனோசர் கூட இருந்துச்சு. இருங்க, அந்த டைனோசர் எங்கன்னு தேடுறேன். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்டே செட் பண்ணலாம். ஒரு சீனரி கூட கொடுத்துருக்காங்கக்கா. இதுதான் வந்து கிரீச் கிரீச்னு சத்தம் போடும்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட் சிண்டு. ஆக்சுவலி இதை வச்சு நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் கூட பண்ணலாம். நம்ம ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணிட்டு இந்த டைனோசர் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. அக்கா, அது மட்டும் இல்ல, உள்ள நிறைய டைனோசர் முட்டை கூட கொடுத்துருக்காங்க தெரியுமா? இருங்க இருங்க காமிக்கிறேன். டேய் சிண்டு, அது ஏதோ மோல்டுன்னு நினைக்கிறேன்டா. அதை வச்சோம்னா ஏதோ டைனோசர் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ட்ரீ தான். அந்த சீனரி ஏதோ கொடுத்துருக்காங்களே, அது எங்கடா வச்ச? வாவ், ஓ மை காட், குட்டி டைனோசர் குட்டியா இருக்கு, ரொம்ப டைனியா இருக்கு, கோல்டன் கலர்ல. இதுதான் நீங்க சொன்ன எக்ஸா? ஓ மை காட், பார்க்கறதுக்கு இந்த குட்டி டைனோசரும் அந்த எக்ஸும் உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு கைஸ். அதுலயும் இந்த கோல்டன் கலர் டைனோசர். ஓ மை காட், இன்னொரு எல்லோ கலர் குட்டி டைனோசர் கூட இருக்கு. இது ரெண்டும் உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. எக்ல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு. சரி சரி இருங்க, இதை வச்சு இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி கேம் விளையாடணும்னு காமிக்கிறேன். இந்த டைனோசர் இருக்கு இல்லையா, இந்த பெரிய டைனோசர் வாயை திறந்து இந்த எல்லா குட்டி டைனோசரையும் பிடிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ட்ரை பண்ணோம்னா அந்த பட்டர்ஃப்ளையே பிடிக்கலாம். ஏய் பண்டி, என்ன பண்ண போற? பார்த்தா தெரியலையா எப்படி இந்த பெரிய டைனோசர் குட்டி டைனோசரை முழுங்குச்சு பத்தியா? எப்படி? வாவ், ஓ மை காட், என்கிட்ட கூட பண்டி, நான் கூட ட்ரை பண்றேன். வாவ், இது உண்மையாவே பயங்கர ஃபன்னா இருக்கு பண்டி. பண்டி அண்ணா, என்னன்னா நீங்க இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுக்குறேன், நான் சூப்பரா பிடிக்கிறேன். டே சிண்டு, அடுத்தது உன்னதான் பிடிக்க போறேன், ஓடி போயிரு. அண்ணா அண்ணா சொன்னா கேளுங்க, என்ன பிடிக்க வராதீங்க அண்ணா. நான் உண்மையாவே உள்ள மாட்டிக்குவேன். அண்ணா அண்ணா, பின்னாடி இடம் இல்லைண்ணா, துரத்தாதீங்கண்ணா. சரி சரி, பயப்படாத. டைனோசரை வச்சு உன்னை முழுங்க மாட்டேன், சரியா? பண்டி அண்ணா, இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பாட்டி கிட்ட சொல்லி நானும் ஒரு தனியா ஒரு சூப்பரான டைனோசர் வர வச்சிருக்கேன். இங்க பாருங்க பண்டி, அது உன்கிட்ட தான் வருது பண்டி. என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா பண்ணும்? ஒன்னும் பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கு. இருங்க, நான் இப்ப உங்க ஃபேஸ் கிட்ட வச்சு ஓபன் பண்றேன். எப்படி வாயை திறக்குது பாத்தீங்களா?